ஒரு 25 வயசு பையனை சேஃப்டி இல்லாமல் கொடுத்ததாங்க பிரச்சனையே. எங்களுக்கு புள்ள போச்சுங்க. அவங்க அம்மா ஒரு சிங்கிள் பேரண்டாக இருந்து அந்த பையனை வளர்த்துருக்காங்கங்க. இன்னைக்கு புள்ள யாருங்க கொடுப்பா? ஒரு 25 வயசு பையனை சேஃப்டி இல்லாமல் கொடுத்ததாங்க பிரச்சனையே. சேஃப்டி இல்லாமல் கொடுத்ததாங்க எங்களுக்கு புள்ள போச்சுங்க. எங்களுக்கு புள்ள போச்சு. அவங்க அம்மா ஒரு சிங்கிள் பேரண்டாக இருந்து அந்த பையனை வளர்த்துருக்காங்கங்க. இன்னைக்கு புள்ள யாருங்க கொடுப்பா? ஆர்வம் வேலைக்குன்னு தாங்க போனேன், வேலை இல்லாமல் தாங்க போனேன். ஆர்வம்லாம் இல்லைங்க. அங்கே போயிட்டு ஆர்வமாக தாங்க முடியெல்லாம் வளர்த்து நான் இந்த வேலையிலே இருக்கிறேன்னு சொன்னால் எங்களுக்கு இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்கெல்லாம் இருக்குன்னு தெரியாதுங்க. ட்ராக் ஏதோ கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி தான் தெரியும். எங்களுக்கு இந்த மாதிரி ஃபயர் ஒர்க்கெல்லாம் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாதுங்க. எதுவுமே சொல்லலைங்க. நாங்கள் வந்தோம், அந்த கூட்டிகிட்டு போன பையன் தான் ஃபோன் பண்ணி சொன்னது. அவங்க சைட்லேருந்து ஷூட்டிங் ஸ்பாட் சைட்லேருந்து எதுவுமே எங்களுக்கு இது பண்ணவே இல்லை. இன்ன வரைக்கும் வந்து என்ன ஏதுன்னு கூட கேட்கல. சிலிண்டர் வெடிச்சிருச்சு, வேலை செய்கிற இடத்துல சிலிண்டர் வெடிச்சிருச்சுன்னு தான் சொன்னாங்க. ஷூட்டிங்கில் அப்படின்னு தான் சொன்னாங்க. என்னத்தங்க கோரிக்கை வைக்கிறது? இப்போ கோரிக்கை வச்சா புள்ள வந்துருமா? புள்ள வந்துருமா? அவங்க அம்மாவுக்கு ஒரு பிள்ளைங்க. அவங்க அம்மா புருஷன் இல்லாமல் ஒரு பிள்ளைய வச்சு கஷ்டப்பட்டு வளர்த்துச்சுங்க. அதோட கனவு அந்த பிள்ளைய தாங்க எல்லாமே. யாருங்க கொடுப்பா? கோரிக்கை வச்சா வந்துருமா? அவங்க அம்மா ஒரு ஹார்ட் பேஷண்ட்டு. அதை எப்படி தாங்குவாங்கன்னு தெரியாது. ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணவங்க அவங்க அம்மா. முடியலையே, எங்கனாலே முடியலையே. பெற்றவங்க எப்படி கஷ்டப்படுவோம்? பெற்ற தாய் எப்படி கஷ்டப்படும்? ஐயோ, நாங்கள் அவங்களுக்கு எப்படி பதில் சொல்கிறோன்னு தெரியல. 6 வருஷம் அது வந்து பாதி படிப்போடு முடிச்சுட்டு இனிமேல் அம்மா தனியாக இருக்காங்களே, அதனால் நம்ம இன்னும் எதனால் வேலைக்கு போகலான்னு வந்து இங்கே சென்னைக்கு பெரியப்பா இருக்காங்க, மாமா இருக்காங்கன்னு சொல்லி இங்கே வந்து இங்கே தான் இருந்தோம். ஆனால் எங்கள் பிள்ளை பார்த்தா நாங்கள் வளர்த்தோம். ஆனால் எந்த தப்பும் போக மாட்டோம். எந்த தேவையில்லை, எதாக இருந்தாலும் வீட்டில் படுத்துருந்தாலும் தூங்குவான். வெளில போகிற பழக்கம் இல்லை அவனுக்கு. வேலை உண்டா போவான் கரெக்டாக. இப்போ இது ஒரு 2 வருஷமாக தான் இந்த வேலைக்கு போயிட்டுருக்கான். ஷூட்டிங் வேலைக்கு போகிறேன்னா, ஏன்டா நம்ம இவ்வளோ வேலை இருக்கும்போது நீ ஏன்டா நம்ம வேலையே செய்யலாமாடா? கார்பெண்டர் வேலையே நம்மக்கிட்ட இருக்குது, வேலை இருக்குது, எல்லாம் இருக்கடா. இல்லை எனக்கு வேணாம், எனக்கு பிடிக்கல, நான் இதை நான் பார்க்குறேன்னு சொல்லி அவன் வந்து தனியாக தான் வேலைக்கு போயிட்டு இருந்தான். ஆனால் ஷூட்டிங்கில் வேலை செய்தாங்கன்னு மட்டும் தான் தெரியும். போவான், அவுட்டர்லாம் போனால் ஒரு 3 நாள் சென்று வருவான், 1 வாரம் சென்று வருவான், எல்லாம் சென்று வருவான். இதுதான் தெரியும். எதுவுமே கொடுக்காம தான் இந்த மாதிரி நடந்திருக்குது. அது வந்து என்னென்னா, இப்போ அவங்க கூட்டிகிட்டு போனாங்க பார்த்தீங்களா, அவங்க இன்ன வரையும் ஒரு சேஃப்டி எதுவுமே வந்து சொல்லலை. இவன் ஃபோன் பண்ணி கேட்டது பின்னாடி தான் எங்களுக்கு தெரியும். ஆமாம், அது வந்து இருக்கவங்க எல்லாம் பார்த்து நீங்கள் எதை எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறீங்க, நீங்கள் தான் பண்ணணும். ஒரு தாய்க்கு வந்து யாரும் கிடையாது, அதுக்கு இருந்த ஒரு புள்ள தான். நாங்கள் என்ன தான் இருந்தாலும் அதுக்கு ஒரு சேஃப்டி வந்து நீங்கள் தான் பார்க்கணும். ஆமாம், நாங்கள் அப்படி இல்லை. அண்ணனாடு ஏதோ அவ்வளோ. அவன் சினிமான்னு இல்லை, ஏதோ ஒரு ஒர்க்கு செய்யணும். ஆனால் எல்லா ஒர்க்குமே அவன் விரும்பி போகிறவன். ஆனால் வேஸ்ட் பண்ண மாட்டான், டைம் வேஸ்ட் பண்ண மாட்டான். நம்ம 1000 ரூபானா 500 இருந்தாலும் அன்றைக்கி வந்துடணும் காசு, அந்த மாதிரி போவான். ஆனால் அப்படியே வேலை இல்லைன்னா வீட்டை விட்டு எங்கேயும் போக மாட்டான். தூங்க சொல்கிறோம், நல்லா தூங்கிட்டு போவோம். அதெல்லாம் போயிடுவான் கரெக்ட். அதெல்லாம் வேலைக்கு போகிறோம், அவங்க பெரிய மாட்ட சொல்லாமல் போக மாட்டோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.